அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர்கள் நோயாளிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தேனி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில துப்புரவாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்திருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததா? இதுவரைக்கும் இந்த விஷயம் தொடர்பா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்துங்க, அது துப்புரவு பணியாளர்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி இஷ்யூ என்னோட கவனத்துக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து அதை டீடைல் என்கொயரி அதுல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் நான் கொடுக்க விரும்புறேங்க. இவங்க வந்து ஒரு நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 6 லட்சம் புறநோயாளிகளும் சுமார் 60,000க்கு மேற்பட்ட உள்நோயாளிகள் இருக்கிறாங்க. 20,000க்கு ஏற்பட்ட மருத்துவர்கள், 20,000 ரெகுலர் செவிலியர்கள் மற்றும் கான்ட்ராக்ட் நர்சஸ் எல்லாம் இருக்காங்க. பணியாளர் பற்றாக்குறை எல்லாம் இல்ல. ஆனா ஓரிரு இப்ப தேனி மருத்துவமனையில நீங்க இப்ப குற்றச்சாட்டு அங்க ஆரம்பம் எல்லாம் மறுத்திருக்காருன்னு சொன்னாங்கனாலும் நாங்க வந்து ஒரு டீடைல் என்கொயரி இங்க ஆர்டர் பண்ணிருக்கோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அதுல வந்து ஏற்கனவே நர்சிங் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் இருந்தது, அது மர்ஜ் ஆயிருக்கு. அந்த காரணத்தினால் அதில் உள்ளவர்களை பயன்படுத்தினார்களா, ஏதாவது ஒரு காரணத்தில் பயன்படுத்தினார் கூட அது மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்கொயரி போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோங்க. இல்ல, படக்காட்சிகள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கு. தொலைக்காட்சியிலேயே அந்த ஒளிபரப்பாகி இருக்கிறது. வெளியில அந்த மருத்துவமனை வளாகத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி தான் உள்ள போய் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. ஊசி போடுறதுல தொடங்கி, விஷம் குடிச்சிட்டு வந்தா அவங்க வயிற்றை சுத்தப்படுத்துவது தொடங்கி, ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து கையாள்வது தொடங்கி பல்வேறு விதமான உயர் மருத்துவம் படிச்சாதான் செய்யக்கூடிய வேலைகளை கூட அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறை எல்லாம் இல்லைன்னு சொல்லுகிற போது அது 3 வருஷமா அந்த விஷயம் நடக்கிறது. மருத்துவர்கள் வந்து நிர்பந்திக்கிறதா வேற அவங்க வந்து தொலைக்காட்சி பேட்டிகளை சொல்றாங்க. இல்லைங்க, அதுல டீடைல் என்கொயரி பண்ணி அதுல இந்த மாதிரி தவறு பண்றவர்கள் மேல நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்க ஆணையிட்டு இருக்கோம் இந்த செய்தி எதிரொலியாக. அது மட்டும் இல்லாம பட் ஜென்ரலா நான் உங்க நாலேஜுக்கு சொல்றேங்க, தயவுசெய்து அனைத்து மருத்துவம் இப்ப நீங்க பாத்திருக்கீங்கன்னாக்க நான் சொல்றது ஜென்ரல் ஓவரால் ட்ரீட்மெண்ட்ல இப்ப எவ்வளவு செவிலியர்கள் பணியாற்றுறாங்க, எவ்வளவு மருத்துவர்கள் பணியாற்றுறாங்க, தகுந்த மருத்துவம் படித்தவர்கள் தான். இந்த தேனி மருத்துவமனையில் இப்போ காண்பித்த சம்பவத்தை குறித்து எல்லா மருத்துவமனைகளும் அப்படி இல்லைங்கிறத நான் சொல்றேன். இந்த தேனி மருத்துவமனை குறித்து தீர விசாரணை செய்து தவறு செய்தவர்கள் மீது மருத்துவர்களா இருக்கலாம், இல்லையா ஒரு மருத்துவமனை முதல்வராக இருக்கலாம், இல்லையா வந்து அடிமட்டத்தில் அந்த தவறுதல் யாரு என்று தவறு செய்ததற்காக அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கும் மற்ற மருத்துவமனைகள் மற்ற அரசு நிலையங்களையும் கண்காணிப்பதற்கு தீவிரப்படுத்துவோங்க. சார், அனைத்து அரசு மருத்துவமனையுமே வந்து மேற்பார்வை செய்ய வேண்டும் அல்லவா? அந்த மேற்பார்வை செய்ய வேண்டிய பணி யாருடையது? கடந்த 3 ஆண்டுகளா இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இல்ல தயவு செய்துங்க, ஒரு சம்பவத்தை வைத்து அனைத்து மருத்துவமனை இப்ப குறிப்பா நான் சொல்றேங்க, சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒரு 10,000 புறநோயாளிகளும் 3000க்கு மேற்பட்ட உள்நோயாளிகளும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மேற்பார்வை எல்லாம் நடக்கிறது. அப்படி நடக்கலங்கிறது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டா நம்ம சொன்ன பல உயர்ந்த அறுவை சிகிச்சைகள் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எல்லாமே இலவசமாக அரசு மருத்துவமனைகள் வருது. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய இது இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது மற்ற இடத்தில் நடக்காம இந்த இடத்தில் நடக்கக்கூடாது, மற்ற இடத்துலயும் நடக்க விடக்கூடாது என்ற இது அரசும் மிக தீவிரமா இருக்கு. அதே மாதிரி மேற்பார்வையை பொறுத்தவரை டிஎம்ஏ பொறுத்தவரை டிஎம்ஏக்கு நமக்கு அந்த ஆர்எம்ஓஸ் இருக்காங்க. நாங்க வந்து அவ்வப்பொழுது போகிறோம். அதே மட்டும் இல்லாமல் நம்மளோட மிஷன் டைரக்டர் ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி போன்றவர்கள் போடுறார்கள். அதே மாதிரி நம்ம ஆய்வு கூட்டம் மாதந்தோறும் ஆய்வு கூட்டம் நடக்கும் போது இந்த மாதிரி சம்பவம் ஒரு இடத்துல இருந்தாலும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் எச்சரிக்கை. நிச்சயமா சார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவமனையிலும் அப்படி நடக்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இல்ல. தகுந்த ஆதாரங்களோடு படக்காட்சிகளோடு சொல்லியிருக்கோம். நீங்களும் உறுதி கொடுத்திருக்கிறீங்க. தேவையான நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படணும். அந்த நடவடிக்கைக்கு பிறகு அது சார்பான செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம் சார். மிக்க நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.